ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். எப்பொழுதும் என் நினைவில் இருப்பது நாம் அனைவரும் இறைவனில் ஒரு குடும்பம் என்பது. தியானத்தில் ஆன்மாக்கள் இதய தளத்தில் சந்தித்து பரம்பொருளில் களிப்படைகின்றன. எல்லா மக்களும் உணர்வு நிலையை கூடஸ்த சைத்தன்யம் வழிபடுவதற்கென நாம் செய்வது போல ஒரு நாளை முழுவதுமாக அர்ப்பணிப்பதற்கு இறைவனின் அன்பு புலன்களின் அனைத்து இன்பங்களையும் விட மிகவும் மேம்பட்டது. ஒருமுறை அவனது அன்பை நாம் இதயத்தில் அனுபவித்து விட்டால் நாம் அதை ஒருபோதும் மறக்க முடியாத அளவிற்கு நம் மனதில் அது பதிந்து விடுகிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கு எனது மிக உயர்ந்த பரிசானது எனது அன்புதான். அனைவரையும் நேசிப்பது, அனைவருக்காகவும் தியாகம் செய்வது மற்றும் மற்றவர்களுக்காக உதவி புரிவதில் எல்லையில்லா இன்பம் அடைவது, இதுதான் எனக்கு கிடைக்கப்பெற்ற இறையருள். நாம் நமக்கு செய்து கொள்வது போல மற்றவர்களுக்காகவும் செய்ய வேண்டும். நமக்கு தேவையான மேல் அங்கியின் விலை $50 என்றால் நாம் அதை சந்தோஷமாக செலவிடுகிறோம். நாம் அதே போல மற்றவர்களுக்காக அதே ஆனந்த உணர்வுடன் செய்ய முடியும் பொழுது நாம் கொடையின் உண்மையான உட்கருத்தை அறிகிறோம். என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. ஒவ்வொரு இரவும் நீங்கள் தியானம் செய்கையில் அது உங்களுடன் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் சொந்த மனதின் அமைதியில் அலைபாயும் அனைத்து எண்ணங்களையும் நீங்கள் விரட்டிவிடும் பொழுது கூடஸ்த உணர்வு நிலை வரும். நாம் அனைவரும் கூடஸ்த உணர்வை பின்பற்றினால் இறைவனது இருப்பை நம்முள் ஒவ்வொரு நாளும் நாம் நிச்சயமாக அனுபவிப்போம். வாழ்க்கை ஒரு பயண வண்டி. சென்ற வருடம் நம்முடன் இருந்தவர்களில் பலர் இப்பொழுது நம்முடன் இல்லை. மேலும் அடுத்த வருடம் இங்கே யார் இருப்பார்கள் என்று யாருக்கு தெரியும்? அதுதான் வாழ்க்கையின் போக்கு. இருந்தும் கூட வாழ்க்கை போய்கொண்டுதான் இருக்கிறது. ஒரு சிறிது காலம் நாம் பயணித்து கொண்டிருக்கும் ஒரு பயண வண்டி அது. நம் தோழர்களில் சிலர் மடமை மற்றும் அறியாமை என்னும் பள்ளத்தில் வீழ்ந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் தாம் அனுபவிக்கும் துன்பங்களினால் களைப்படையும் போது பயண வண்டியின் உரிமையாளரிடம் பாதுகாப்பான வழிகாட்டுதலை நாடுகின்றனர். அவர் இந்த புவிக்கும் கூட உரிமையாளரான நமது தெய்வீக தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. நாம் இந்த பயண வண்டியிலிருந்து பிரிந்தாலும் மேலும் நம் பயணம் ஆதியிலிருந்து அந்தம் வரை இருளினால் சூழப்பட்டிருந்தாலும் வாழ்க்கையானது நாம் ஸ்ரத்தையுடன் இறைவனை நாட வேண்டும் என்பதை நமக்கு போதிக்கும் ஒரு ஆழ்ந்த பொருளை கொண்டுள்ளது. இந்த உலகத்தை ஒரு நாடகத்திற்கு கூட ஒப்பிடலாம். நடிகர்கள் ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து வரவில்லை. ஒரு பின்புற மேடை உள்ளது. அவர்களது பங்கு முடிந்த பிறகு அவர்கள் இல்லாமல் போவதில்லை. திரைக்கு பின்னால் சிறிது இளைப்பாறுவதற்காக போகின்றார்கள். நாம் இங்கே வாழ்க்கை என்னும் மேடையில் சில காலம் நடிப்பதற்காக வர வேண்டும். பிறகு நாம் பிரிந்து போக வேண்டும் என்பதுதான் மேடை நிர்வாகியின் திட்டம். நாம் இறந்து விடவில்லை. பின் மேடையில் தான் காலத்திரைக்கு பின்னால் மேடை நிர்வாகியின் உத்தரவுப்படி ஒழிக்கப்பட்டிருக்கிறோம். தெய்வ திரு உள்ளத்தின்படி நாம் நம்முடைய கதாபாத்திரங்களை குறைபாடில்லாமல் நடிக்கும் திறமையான நடிகர்களாக ஆகும் வரை நாம் திரும்ப திரும்ப இந்த வாழ்க்கை மேடையில் தோன்றுவோம். பின்பு அவன் கூறுவான், இனிமேலும் நீ வெளியே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்னுடைய சித்தத்தின்படி செய்து முடித்து விட்டாய். நீ உன் பாகத்தை நன்றாக நடித்து முடித்து விட்டாய். நீ தைரியத்தை இழக்கவில்லை. என் அமரத்துவ இருப்பு என்ற ஆலயத்தில் ஒரு அழிவற்ற தூணாக இருப்பதற்கு இப்பொழுது நீ என்னிடம் திரும்பி வந்து விட்டாய். நல்ல தோழமை தலையாய அவசியம். உங்களுடைய பாகத்தை உலகத்தில் நன்றாக செய்வது சுலபமானதல்ல.
நல்ல தோழமைகள் மூலம்தான் அஞ்ஞான இருளிலிருந்து நீங்கள் வெளிவரும் வழியை காண முடியும். குருடனை வழிநடத்த முடியாது. சமூக கூட்டங்களை மட்டும் விரும்புபவர்களுடன் பழகுவது உங்கள் நேரத்தை வீணாக்கும். ஆனால் இறைவனை நேசிக்கின்றவர்களுடனான தோழமை உங்களுக்கு இறைவனது அன்பை கொடுக்கும். பகவத்கீதையில் இறைவன் சொல்லி இருக்கிறான். அத்தியாயம் 7 ஸ்லோகம் 3. ஆயிரக்கணக்கான மனிதர்களுள் யாரோ ஒருவன் ஆன்மீக பேருக்காக முயலுகின்ற உண்மை சாதகர்களுள்ளும் யாரோ ஒருவன் என்னை உள்ளபடி அறிகிறான். மிக சிலர்தான் இறைவனிடம் ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள். இறைவனை ஒருபோதும் மறவாதீர்கள். நான் என்ன அனுபவித்து இருந்தாலும் சரி, எனது ஆனந்தமானது என் எண்ணங்கள் என்னும் மணல்களுக்கு கீழ் இடைவிடாது பாய்ந்து கொண்டிருக்கும் ஓர் அமைதியான நீரோட்டம் போன்று இருந்து வருகின்றது. இந்த தெய்வீக ஆனந்தத்தின் அமைதியான நதிகளை கண்களினால் பார்க்க முடியாது. ஆனால் உணவு நிலையின் வெளிப்புற அடுக்கின் ஊடாக நீங்கள் ஆழமாக தோன்றும் போதெல்லாம் அதை கண்டுபிடிப்பீர்கள். இறைவனுக்காக எவ்வளவு ஆழமாக நீங்கள் ஏங்குகிறீர்கள் என்று வேறு எவரும் அறிய வேண்டாம். பிரபஞ்சத்தின் தலைவன் உங்கள் அன்பை அறிவான். மற்றவர்களின் முன் அதை காட்சி பொருளாக்காதீர்கள். ஆன்மாவின் அமைதியிலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அகமுகமாக திரும்பி, தெய்வீக தந்தையே, நான் உன்னை மறக்கவில்லை என்று நீங்கள் கூறும்போது, அத்தகைய பக்தி உங்கள் இதயத்தின் ஆழங்களிலிருந்து சுரக்கும் போது, உங்கள் அன்பின் நீரூற்றிலிருந்து பருக இறைவன் வருகிறான். வாழ்வின் ஒரே நோக்கம் அவனை உணர்ந்து மகிழ்வதுதான். இது சாத்தியம். அவனுடைய எல்லையற்ற மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தத்தை பற்றி நான் அறியவில்லையானால் நான் அதை பற்றி பேச மாட்டேன். நீங்களும் அவனை காண வேண்டும். இறைவன் இருக்கிறான். மகான்கள் உங்களிடம் பொய் கூறவில்லை. நானும் உங்களிடம் பொய் உரைத்து கொண்டிருக்கவில்லை. பிறகு ஏன் நேரத்தை வீணாக்குகிறீர்கள்? அவனை மறந்தவர்களாக ஏன் இருக்கிறீர்கள்? விளைவுகள் எவ்வளவு பயங்கரமானவை என்பது எனக்கு தெரியும். மகிழ்ச்சியின் அந்த ஆதாரத்தை பற்றிய மறதிதான் அனைத்து மனித வேதனை மற்றும் துன்பங்களுக்கு காரணம். இறைவனுடைய கொடைகளான இந்த வாழ்க்கை மற்றும் சூரியன், உணவு மற்றும் அவன் நமக்கு அளித்தருளும் எல்லா பொருட்களையும் பெறுவதற்காக நாம் நமது கைகளை ஏந்துகிறோம். ஆனால் அவற்றை நாம் பெற்றுக்கொள்ளும் அச்சமயத்தில் கூட கொடையாளையை பற்றி நினைக்காமல் இருக்கிறோம். நீங்கள் அன்புடன் யாருக்காவது பரிசுகளை கொடுத்திருந்து பிறகு அவர் உங்களை என்றும் நினைப்பதே இல்லை என்று தெரிந்து கொண்டால் உங்கள் மனம் எவ்வளவு பாடுபடும். இறைவனும் கூட அதே மாதிரிதான் வருந்துகிறான். உலகத்தை காண்பதற்கு பார்வை என்னும் அவனது பரிசை தினந்தோறும் பயன்படுத்துகிறோம். சிந்தனை மற்றும் பகுத்தறிவு என்னும் அவனது பரிசுகளை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இறைவனை பற்றிய மறதியிலேயே இருக்கிறோம். இறைவன் எப்போதாவது பிச்சைக்காரனாக இருப்பானேயானால் அது உங்கள் அன்பை வேண்டுவதற்காகத்தான். இறைவன் இடைவிடாமல் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். இறைவன் மகான்களின் அமுத மொழிகள் மூலமாக இனிமையாக பேசுகிறான். இறைவனை புறக்கணிக்காதீர்கள். தொடரும். ஓம்.